Hi everyone, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் லிஸ்ட் மேனிப்புலேஷன் இன் பைத்தான் சிபிஎஸ்இ கிளாஸ் 11th and 12th சப்ஜெக்ட் கோட் CS083 IP065 சப்ஜெக்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு இங்கே எல்லா டாபிக்ஸுமே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிஸ்ட் இன் பைத்தான். ஸோ இங்கே இருக்க எலமெண்ட் ஆஃப் லிஸ்ட் எல்லாமே என்க்ளோஸ்டு இன் ஸ்கொயர் ப்ராக்கெட். லிஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒவ்வொரு வேல்யூக்கும் மிடில் கமா வச்சு செப்பரேட் பண்ணுவோம். லிஸ்ட் எல்லாமே மியூட்டபிள்னு சொல்லுவோம். இந்த வேல்யூஸ் ஆஃப் லிஸ்ட் கேன் பி மாடிஃபைடு. மியூட்டபிளோட மீனிங் என்ன அப்படின்னா மாடிஃபைடு. லிஸ்ட் இஸ் மியூட்டபிள் டேட்டா டைப். லிஸ்ட் எல்லாமே ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜீனியஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே ஒரு ஆர்டர்டு சீக்வன்சஸ் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஐட்டமாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம உள்ள எலமெண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ உள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டும் இங்கே நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டா டைப்ஸில் ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம், லிஸ்ட்டாக இருக்கலாம், டப்பிள்ஸாக இருக்கலாம், எந்த டேட்டா டைப் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதோட நேம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க இன்டீஜரு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, காம்ப்ளெக்ஸு, லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே என்க்ளோஸ்டு வித் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க இந்த எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், வேல்யூஸுன்னு சொல்லலாம், ஐட்டம்ஸுன்னு சொல்லலாம். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க இதுக்கு நமக்கு 3 நேம் வந்து சொல்கிறோம்: எலமெண்ட், வேல்யூஸ், ஐட்டம், ரைட்? நம்ம பேசும்போது எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இதுக்கு இதுதான் மீனிங். ஸோ உள்ளே கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் மிடில் நம்ம கமாவை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் செப்பரேட் பண்ணுவோம், ரைட்? ஸோ லிஸ்ட்டுனாலே வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நீட்ஸும் கிடையாது. டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீஜர், ஃப்ளோட்டு, அந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. நான் கொடுக்குற நோட்ஸை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் சொல்வேன், இது போர்டு எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸையும் நான் மென்ஷன் பண்ணுவேன் என்னோடய வீடியோஸில் எல்லாமே. ஸோ அதை எல்லாமே ஒரு நோட்ஸாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ரைட்? டிக்ளேரிங் ஆர் கிரியேட்டிங் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு கொடுத்துட்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம், இல்லை கேரக்டர்ஸாக கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டிலேருந்து புதுசாக ஒரு நியூ லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னா நியூ லிஸ்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்னோடய எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டோட நேமு எல், அதிலிருந்து நான் புதுசாக ஒரு நியூ லிஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸ்லைசிங் ப்ராசஸ். ஸோ கோலன் கொடுத்தாச்சு. இப்போ கோலனில் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு 4th எலமெண்ட் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை நான் L1 அப்படின்ற வேரியபிளில் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு L1 டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது என்னோடய எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டு. ஸோ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் இருக்க ஸ்லைசிங் பண்ண வேல்யூஸை நான் L1 அப்படின்ற நியூ லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுதான் எக்ஸிஸ்டிங் சீக்வன்ஸ்லேருந்து நியூ லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறது. எம்டி லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ L2 = ஜஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இது எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் ஆயிரும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா L3 = லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். இப்போ L3 அப்படின்றத ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எம்டி லிஸ்ட்டு நம்மளுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த 2 வேல வந்து நம்ம வந்து எம்டி லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்போ லாங் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நிறைய நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த வேல்யூஸ் என்ன டைப்பில் வேணாலும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி லாங் லிஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதை வந்து லாங் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது பேர் தான் நெஸ்டட் லிஸ்ட். அப்போ நான் செகண்ட் பொசிஷனில் நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன்.
இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது பேர் நெஸ்டட் லிஸ்ட். எஸ் ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு பேப்பர் பென்னில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிற டாபிக் ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் லிஸ்ட்டிலேருந்து கேட்கலாம். ஆக்சஸிங் லிஸ்ட் எலமெண்ட். லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்மேட். இது என்னோட லிஸ்ட்டு. L1 is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூஸ்க்கு நம்ம இண்டெக்ஸிங் வந்து பாஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆக்சஸிங் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்துட்டிங்க அப்படின்னாலே அது என்ன கான்செப்ட் அப்படின்னா இண்டெக்ஸோட கான்செப்ட் தான். அப்போ உள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸிங் பொசிஷன் வந்து கொடுக்குறோம். ரைட், அது 2 டைப் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் -1. பாசிட்டிவ் இண்டெக்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஃபார்வர்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் நம்ம கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பேக்வர்ட் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ -1 -2லேருந்து பேக்வர்ட் டைரெக்ஷனில் தான் நம்மளோட மூமெண்ட் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு யூனிட் 1 பைத்தான் ரிவிஷன் டியூட்டருக்கு ஒரு 3 சாப்டர்ஸ் மட்டும் படித்தா போதும் 40 out of 40 மார்க்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கான்செப்டை நீங்கள் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த டிப்ஸ் உங்களுக்கு புரியும். ரைட், அப்போ பாசிட்டிவ் இண்டெக்ஸ்க்கு இன்னொரு நேமு ஃபார்வர்ட் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கு இன்னொரு நேமு பேக்வர்ட் இண்டெக்ஸ். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது 0, நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது -1. ஸோ கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் இண்டெக்ஸிங் பொசிஷன் போட்டுக்கலாம். 10க்கு 0, 20க்கு 1, 30க்கு 2, 40, 15 சொல்லி ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கு வேல்யூஸ் போட்டாச்சு. அப்போ லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆக்சஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. லிஸ்ட் நேமு L1. L1 is equal to இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், வேரியபிள் நேமுக்கு ரொம்ப நியர்பையாகவே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதோட நேம் தான் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்சஸிங் த எலமெண்ட். ஸோ வேரியபிள் நேமுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் இண்டெக்ஸ். அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன். மார்க் பண்ணிக்கோங்க, இட் இஸ் அ இண்டெக்ஸ் பொசிஷன், இண்டெக்ஸோட வேல்யூஸ். இப்போ நான் 0 அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸோட பொசிஷன் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். ரைட், ஸோ சப்போஸ் நான் இங்கே 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அந்த 1th பொசிஷனில் இருக்க வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணும். அப்போ நம்ம இங்கே உள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொசிஷன் ஆஃப் எலமெண்ட். எந்த பொசிஷன், இண்டெக்ஸிங் பொசிஷன். ரைட், இதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து நம்ம மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வராது. இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கலாம். இங்கே -1 கொடுக்குறேன். -1ன்றப்போ நம்மளுக்கு பேக்வர்ட் டைரெக்ஷன். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட், ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ரைட், இண்டெக்ஸிங் கான்செப்டில் நம்ம ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான், ஒரே ஒரு பொசிஷனல் வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட், சிங்கிள் இண்டெக்ஸிங் பொசிஷனில் வச்சு. ரைட், இண்டெக்ஸிங் கான்செப்டில் நீங்கள் பாசிபிளுக்கான எல்லா வேல்யூஸும் பாஸ் பண்ணி ஒன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இங்கே நான் ஒரு இண்டெக்ஸிங் பொசிஷன் வேல்யூஸ் கொடுக்குறேன் 10ன்னு சொல்லி. ஸோ 10ன்ற பொசிஷனில் எனக்கு எந்த ஒரு வேல்யூஸும் கிடையாது. இட் இஸ் அவுட் ஆஃப் வேல்யூஸ். அப்போ நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் எரர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். எங்கே இண்டெக்ஸ் எரர். ஏன் இதை இண்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணியிருக்க இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ராங். அதனால தான் இங்கே இண்டெக்ஸ் எரர் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ பாசிபிள் அவுட்கம் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் ட்ராவல்ஸிங்க லிஸ்ட்டு. ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை ட்ராவல் பண்ணி 1 by 1 நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்னோடய லிஸ்ட்டு L1ல் இந்த வேல்யூஸ் இருக்குது.
நான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன். ட்ராவல் அப்படின்னாலே நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபார் லூப், ரைட்? ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபார் ஐ இன் என்னோடய வேல்யூஸ் எல்லாமே L1ல் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ L1 இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஐயில் போய் அசைன் ஆகிருக்கும். என்னோடய ஃபைனல் ரிசல்ட் ஐயில் இருக்குது. ஐயை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 by 1 ட்ராவல் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு லைன் பை லைனாக தான் நம்மளுக்கு ஐட்ரேஷன் மூலமா பிரிண்ட் பண்ணும். யூஸிங் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரேஞ்சு வித்தின் பேரந்தஸ்குள்ள ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப்பு. ஸோ ரேஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண போகிறது கமா. இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த இடத்துல கமா அப்படின்னு சொல்லி நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லைசிங் கான்செப்டை பார்க்கும்போது அந்த கன்ஃபியூஷன் அங்கே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கேயே நான் கிளியராக சொல்கிறேன். நம்ம ரேஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் கமா, ரைட்? அப்போ ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப்பு. ரேஞ்ச் அப்படின்னாலே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் பண்ணணும். இந்த ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் மிடில் நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். அதுதான் ஸ்டெப் வேல்யூஸ். ஸோ இந்த 3 எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ரேஞ்சுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூஸ் தான் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரேஞ்சுக்குள்ளே ஸ்டாப் மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப்புன்றதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்கலாம். சிங்கிள் எலமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏன் மேம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்டார்ட்ன்றப்போ பிகினிங் தான், அதை நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறப்போ பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக எண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ப்ராசஸ் வந்து ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வரும். ஸோ நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ ஒரு சிங்கிள் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாப்போட வேல்யூஸ், ரைட்? ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதான். இப்போ L2 அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டோட லென்த் இப்போ நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ என்னன்ற வேரியபிளில் நான் லென்த் வந்து கேல்குலேட் பண்ணுறேன். L2 அப்படின்ற வேரியபிளோட லென்த் இப்போ கேல்குலேட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக 5 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் லூப்பை வச்சு நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன் யூஸிங் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன், ரைட்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார் லூப்பில் நம்ம இந்த பிளேஸில் யூஸ் பண்ணும்போது ஒன்று ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம், இல்லை சீக்வன்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். சீக்வன்சஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள்ஸ். இங்கே நம்ம ரேஞ்ச் பார்க்குறோம். ரேஞ்சுக்குள்ளே நம்ம இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் அப்படின்றப்போ 5. அப்போ இந்த 5 அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா ஸ்டாப்போட வேல்யூ. அப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து 5 வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் ஐயை. ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே ஐயில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்க எல்லாமே என்ன அப்படின்னா இண்டெக்ஸோட வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ இண்டெக்ஸ் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம கரெக்டாக ஆக்சுவல் வேல்யூஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இண்டெக்ஸிங் எலமெண்ட் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ண வேண்டாம், எனக்கு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபார் லூப்பில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேரியபிள் நேம் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சஸிங் த எலமெண்ட்ஸோட ஃபார்மேட் இது தான். வேரியபிள் நேம் கொடுத்துட்டு நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணிவிட்டு இண்டெக்ஸோட பொசிஷனை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு ஐயில் வந்து இண்டெக்ஸோட வேல்யூஸ் தான் பாஸ் ஆகும். அந்த இண்டெக்ஸோட வேல்யூஸ் நம்ம இங்கே பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இந்த டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதும், உங்களுக்கு அந்த நான் சொல்ல போகிற டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இந்த வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குற வீடியோவில் மென்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும், ரைட்? ஆப்ரேஷன்ஸ் ஆன் அ லிஸ்ட்டு. இங்கே நமக்கு 6 டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. கன்கார்டினேஷன், ரிப்பிட்டேஷன், மெம்பர்ஷிப், ஸ்லைசிங், இண்டெக்ஸிங் அண்ட் கம்பேரிசன் லிஸ்ட், ரைட்? கன்கார்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற போகிற ஆப்ரேட்டர் நேம் என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு, ரைட்? ஸோ இந்த இடத்துல 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் வரும். கண்டிப்பாக, ரொம்ப கண்டிப்பான்னு கூட சொல்லலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆப்ரேஷன்ஸ் தான், ரைட்? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. கன்கார்டினேஷன் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், ரைட்? 1, 2 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. L1 = நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். A,
பின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. கன்கார்டினேஷன் அப்படின்னாலே ரெண்டு லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே ஜாயின் அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒட்டி வைக்க போகிறோம், அவ்வளோதான் மீனிங். அப்போது L1 L + L1 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்கார்டினேஷன் ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ மிடில் கொடுத்துருக்க இந்த Lக்கும் L1க்கும் மிடில் கொடுத்துருக்க இந்த ப்ளஸ் தான் கன்கார்டினேஷனோட மீனிங். இப்போ பாருங்களேன், இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு சிங்கிள் லிஸ்ட்டுக்குள்ளே கன்கார்டினேட் ஆயிடுச்சு. ரைட். ஸோ கன்கார்டினேஷனில் 1 மார்க் கொஷின்ஸ் வரும். இப்போ பார்க்க போகிற இந்த எரர் ஸ்டேட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். அப்போது நான் ஒரு லிஸ்ட்டு கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேல்யூஸ், ஒரு நம்பர்ஸை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டு. அது கூட நான் கன்கார்டினேஷனோட சேர்த்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு இன்டிஜர்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எரர் சொல்லும். அந்த எரர் நேம் என்ன அப்படின்னா டைப் எரர். எரரோட நேமும் மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. டைப் எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ கன்கார்டினேஷன் அப்படின்னா ஒரே டேட்டா டைப்பை மட்டும்தான் நம்மளை என்ன கன்கார்டினேட் பண்ண முடியும். லிஸ்ட்டாக இருந்தால் 2 லிஸ்ட்டை தான் கன்கார்டினேட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்குனா 2 ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கன்கார்டினேட் பண்ண முடியும். 2 டேப்பெல்லாம் கன்கார்டினேட் பண்ண முடியும். மாற்றி மாற்றி நம்மளால் கன்கார்டினேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைப் எரர் அப்படின்னு சொல்லி தான் ஜென்ரேட் ஆகும். செகண்ட் ஒன் ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷனோட சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான். ரெப்பிட்டேஷன் அப்படின்றப்போ நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், எல்லுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நம்பர் ஆஃப் டைம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாருக்கு அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் அந்த லிஸ்ட்டு ரிப்பீட் ஆகணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் வந்து ரிப்பீட் ஆகி வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே மென்ஷன் ஆகும். அப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துட்டு லிஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா எஸ், எக்ஸிக்யூட் ஆகும். ரைட். அப்போது ஸ்டாருக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நம்ம நம்பர்ஸ் தான் மென்ஷன் பண்ணணுமே தவிர லிஸ்ட்டு மென்ஷன் பண்ணக்கூடாது. ரெப்பிட்டேஷனோட மீனிங் இது தான். அப்போது ஸ்டாருக்கு ஆஃப்டர் நம்பர் மென்ஷன் பண்ணலாம், நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டார் கொடுக்கலாம். ரைட். ஸோ இங்கே கன்ஃபியூஷன் ஆகிக்காங்க. இட் இஸ் எல் நாட் 1. ரைட். அதை நான் கிளியராக சொல்லிக்கிறேன். இட் இஸ் அ ஸ்மால் எல். ரைட். ஸோ இங்கே என்ன எரர் ஜென்ரேட் ஆகும், இப்போ சப்போஸ் நான் எல் கொடுத்துட்டு இங்கே நான் ரெப்பிட்டேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றக்காக கொடுத்தேன் அப்படின்னா இங்கேயும் எனக்கு எரர் ஜென்ரேட் ஆகும். அந்த எரர் நேமும் டைப் எரர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1, 20, 34, 65 நான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது எலமெண்ட், நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் கொடுத்துட்டு இன்னும் சொல்லி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரோட கீவேர்ட்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு நம்மளோட வேரியபிள்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் L1 சொல்லி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 20 அப்படின்ற எலமெண்ட் என்னோட லிஸ்ட் L1ல் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம். இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு சொல்லும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸுன்னு சொல்லி சொல்லும். நீங்கள் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க, பேப்பரில் எழுதிக்கோங்க. இதோட ரிட்டர்ன் டைப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. 20ன்ற எலமெண்ட் L1 அப்படின்ற வேரியபிள் இருக்கனால ட்ரூ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ 10 in L1 அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம், ஃபால்ஸ். ரைட். ஸோ இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் நாட் என்ன, சேம் தான் நான் இங்கே கொடுக்குறேன், அதே வேல்யூஸ் தான். 20 நாட் இன் L1ன்னு கேட்குறோம். ரைட். ஸோ 20ன்ற எலமெண்ட் L1ன்ற லிஸ்ட்டில் இருக்குது, நாட் இன்னான்னு கேட்குறோம், நம்மளுக்கு அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ரைட். இப்போ நம்ம இங்கே நாட் இன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் வரும்? எஸ், ட்ரூ. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துக்கோங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் 5 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ரைட். ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்லைசிங்கோட சின்டாக்ஸ் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ இந்த 3 பேராமீட்டரும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? எஸ், தட் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப் யூஸ் பண்ணோம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா? எஸ், அங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது கமா யூஸ் பண்ணோம், இங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது கோலன் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு டிஃப்ரென்ஷியேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா? எஸ், அங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது பேரண்ட் யூஸ் பண்ணோம், இங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரே பேராமீட்டர் தான். ஸ்லைசிங்க்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்,
கோலன், அங்கே பேரந்தஸ் கமா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய லிஸ்ட்டு நேம் L3 ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தாச்சு. 10, 20, 34, 87, 67, 90. இது என்னோடய லிஸ்ட்டு. ரைட், இப்போது நம்ம பார்த்த ஒரு கான்செப்டை மறுபடியும் ரீகால் பண்ணணும். ஆக்சஸிங் அப்படின்னாலே இண்டெக்ஸிங் சொல்லி நம்ம பார்த்தோமா? அந்த இண்டெக்ஸிங் கான்செப்டில் பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸை பற்றி பார்த்தோமா? ஸோ பேப்பரில் எடுத்துக்கோங்க. பேப்பரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க, நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ரைட், அப்போ தான் உங்களுக்கு இது வந்து புரியும். ரைட், L3 அப்படின்னு சொல்லி வேரியபிளை கொடுத்துட்டு நம்ம அங்கே எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இண்டெக்ஸிங்கும் இங்கே நம்ம நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸிங் கான்செப்டும் ஸ்லைசிங் கான்செப்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இண்டெக்ஸிங்கில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம இண்டெக்ஸோட பொசிஷன் சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் பாஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸிங் பொசிஷன் மட்டும்தான் பாஸ் பண்ணுவோம். ஸ்லைசிங் கான்செப்டில் நம்ம 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம்: ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அகெயின் நான் கிளியர் பண்ணிவிட்டேன். ரைட், அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ ஸ்லைசிங் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் ஸ்லைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு மேங்கோ ஸ்லைசிங் மாதிரி தான். ஒரு ஹோல் மேங்கோ எடுத்து ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஹோல் லிஸ்ட்டிலிருந்து நான் ஒரு போர்ஷன் ஆஃப் வேல்யூஸை மட்டும்தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ரைட், அப்போ நான் கட் பண்ணும்போது நான் என்ன சொல்லணும், ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷனை வந்து மென்ஷன் பண்ணணும். என்னோடய ஸ்டார்டிங் பொசிஷன் 1 கோலன் கொடுத்துட்டேன். என்னோடய எண்டிங் பொசிஷன் 5. ரைட், இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. இதை மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்றப்போ இது 0th இண்டெக்ஸ். ரைட், 0th பாசிட்டிவ் இண்டெக்ஸ். இண்டெக்ஸிங் போடுவோம். 0, 1, 2, 3, 4, 5. ரைட், போட்டாச்சு. அப்போ நம்ம 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5. ரைட், ஸோ இதுதான் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்த வேல்யூஸ். ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் வேல்யூ எப்போவுமே -1 தான். அப்போ ஸ்டாப் வேல்யூ -1 அப்படின்றப்போ 5 வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது, 4 வரைக்கும் தான் டிஸ்பிளே ஆகும். அப்போ கொடுத்துருக்க இந்த L3 அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே இருந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்த வேல்யூஸ் 1லேருந்து 5க்குள்ளே ஸ்லைஸ் பண்ண வேல்யூஸ் இது தான். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம ஸ்லைஸ் பண்ண வேல்யூஸ். அப்போ ஸ்டார்ட் பண்ண வேல்யூஸை வித் த ஹெல்ப் ஆஃப் பாசிட்டிவ் இண்டெக்ஸை வச்சு கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேப்பரில் எழுதுனதை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு அண்டர்லைன் கூட கீழேருந்து பண்ணிவிட்டு வாங்க. 5 வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டாப் வேல்யூ எப்போயுமே -1 அப்படின்றனால 5லேருந்து ஒரு எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்லைசிங்கோட மீனிங். ஸோ நான் இங்கே ஸ்டார்ட்டு, ஸ்டாப் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது 5 மார்க் கொஷின்ஸ், கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ரைட், நான் இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் எண்ட் பண்ணணும். 0 அப்படின்றப்போ நம்மளுக்கு இனிஷியல் பொசிஷன் 0th பொசிஷன்லேருந்து தான் பாஸ் ஆகும். 0, 1, 2, 3, 4. ஸ்டாப் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் -1 அப் டு 3. அப்போது நம்மளுக்கு இதுதான் ரிசல்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ரைட், ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். சப்போஸ் நான் ஸ்டார்டிங் பொசிஷனை நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது என்னவை கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ நான் ஸ்டார்டிங் 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, பட் நான் கோலன் கொடுத்துட்டேன். ஏன் கோலன் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங்க்கு நான் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு ஸ்டாப்போட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ இனிஷியலாக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 0, 1, 2, 3. ஸ்டாப் இஸ் ஆல்வேஸ் -1ன்றனால நமக்கு இந்த வேல்யூஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸ்டாப் மென்ஷன் பண்ணலாம் 0ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். சப்போஸ் நான் ஸ்டார்டிங் பொசிஷனை கொடுத்துட்டேன், எண்டிங்கை வந்து நான் மென்ஷன் பண்ணலை. அப்போ எண்டு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் அது ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். எண்டு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அப்போது ஸ்டார்டிங் 2லேருந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது 0th வேல்யூ, இது 1. அப்போ நம்ம 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2, 3, 4, 5. இது எண்டு மென்ஷன் பண்ணாததுனால நம்மளுக்கு ஃபுல் வேல்யூஸும் அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ரைட், ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் பேப்பரில் கீழே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் புரியும். சப்போஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். நான் ஸ்டார்டிங்கும் மென்ஷன் பண்ணலை, எண்டிங்கும் மென்ஷன் பண்ணலை. அப்போ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? எனி கெஸ்? எஸ்.
ஆன்சர் இஸ் ஹோல் ஸ்ட்ரிங். ஏன்னா ஸ்டார்டிங் ஜீரோலேருந்து எடுத்துக்கிறோம், எண்டு மென்ஷன் பண்ணாதனால ஃபுல் ஸ்ட்ரிங்கும் கன்சிடர் பண்ணிவிட்டு எனக்கு எல்லா ஸ்ட்ரிங்குமே அஸ் இட் இஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ ஸ்டார்டிங் மென்ஷன் பண்ணாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள், எண்டிங் மென்ஷன் பண்ணாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டார்ட் அண்ட் எண்டு மென்ஷன் பண்ணாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள், போத்த வேல்யூஸும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் வேல்யூஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, -1 ஸ்டார்ட் பண்ணி எனக்கு எண்ட் பண்ணும்போது -4 எண்ட் ஆகணும். ரைட், நம்ம இங்கே ஒரு ஸ்டெப் வேல்யூஸ் கொடுக்கணும் -1. ஸோ பேக்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது நமக்கு ஸ்டெப் வேல்யூ -1 சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். அப்போ -1 ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோமா, -1, -2, -3, -4. ரைட், அப்போது -4லேருந்து ஒரு வேல்யூஸ் பேக் சைடு வந்துக்கோங்க, -3 வரைக்கும் தான் நம்மளுக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? இது ஏன் நீங்கள் ஸ்டெப் வேல்யூஸ் -1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட கர்சர் கம்ப்யூட்டரில் எப்போவுமே ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். நம்ம கர்சரை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ண சொல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேக்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ண சொல்கிறோம். அது யூஸ்வலாக கம்ப்யூட்டரில் பாசிபிள் இல்லை. ஸோ அதுக்காக தான் ஸ்டெப் வேல்யூ -1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம பேக்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ண சொல்கிறோம். அப்போ பேக்வர்ட் டைரெக்ஷனில் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் வேல்யூ கண்டிப்பாக -1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் -1ன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எம்டி லிஸ்ட்டு தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் ப்ராசஸில் இப்போ ஸ்டெப் வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். 0ல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 6ல் எண்ட் ஆகணும், :2ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ரைட், அப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3 4 5 6. ரைட், ஸோ அப் டு 5 வரைக்கும் தான். ஸ்டார்ட் வேல்யூ -1ன்றனால 0 1 2 3 4 5 அப் டு 5 வரைக்கும் எனக்கு எலமெண்ட் வந்து ஆக்சஸ் ஆகும். இதில் ஸ்டெப் வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணி தான் நம்மளுக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ரைட், அப்போது 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் விட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜம்ப் பண்ணி பிரிண்ட் பண்ணோம், ஒரு வேல்யூ விட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜம்ப் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு வேல்யூஸ் இல்லாததுனால 67ஓட நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடும். இதுதான் நம்மளோட ரிசல்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த ஸ்டெப்போட மீனிங். இங்கே நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பொசிஷன்லேருந்து பொசிஷன் விட்டு ஜம்ப் பண்ணி அந்த கரண்ட் வேல்யூவை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் டாபிக் இண்டெக்ஸிங் ஆப்ரேட்டர். நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், L4 லிஸ்ட்டோட நேமு. ஸோ L4ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணிவிட்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே பாசிட்டிவ் இண்டெக்ஸ் இல்லை நெகட்டிவ் இண்டெக்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூஸை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ. பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 0 1 2. அப்போது செகண்ட் பொசிஷனில் இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா அது 3. ரைட், அப்போ இங்கே நம்ம பாஸ் பண்ணுறது இண்டெக்ஸ் வேல்யூஸ். சப்போஸ் நான் இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணேன் அப்படின்னா 5th பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை தான் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணோம். ரைட், 5th பொசிஷன் இங்கே இல்லை அப்படின்றனால நம்மளுக்கு எரர் ஜென்ரேட் பண்ணோம். அந்த எரரோட நேம் இண்டெக்ஸ் எரர். ரைட், சப்போஸ் நான் இங்கே 4 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். ரைட், 4th பொசிஷனில் எனக்கு A அப்படின்னு சொல்கிற எலமெண்ட் இருக்குது. ஆக்சஸிங் த எலமெண்ட்லேயும் இண்டெக்ஸ் வேல்யூஸ் வரும், ஆப்ரேட்டர்ஸ்லையும் இண்டெக்ஸிங் கான்செப்ட் வரும். நெக்ஸ்ட்டு கம்பேரிங் அ லிஸ்ட். 1 மார்க் கொஷின் கேட்குறதுக்கு இதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்பேரிசன் அப்படின்னாலே கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். ரைட், 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. லிஸ்ட்டோட நேம் L1 அண்ட் L2. ரைட், 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ L1 ஈக்குவல் டு L2 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஈக்குவல் டு. சிங்கிள் ஈக்குவல் டு அப்படின்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கீழே வந்துடும். ஸோ இது கம்பேரிசன் ஆப்ரேட் டபுள் ஈக்குவல் டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 2 லிஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. L1 greater than L2 செக் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் 1 by 1 கன்வெர்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் 10. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸ் 10 ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேல்யூஸில் இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணிடும். சப்போஸ் இங்கே L1
less than L2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் ஃபால்ஸ் தான், ஏன்னா ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அந்த லிஸ்ட்டில் 30,10ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு L1 less than L2 சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும். L1 greater than L3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி கிரியேட் ஆகும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணிகிட்டே வரும். ஸோ எல்லா எலமெண்ட்டும் கிரேட்டர் தானாக இருந்தால் மட்டும்தான் அது கிரேட்டர் தன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் ஏதாவது ஒரு வேல்யூஸ் கம்பேர் பண்ணும்போது அது ரிசல்ட்டில் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் லிஸ்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். டோட்டலாக 14 மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் அப்பண்ட். அப்பண்ட் மெத்தடில் நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அந்த எலமெண்ட் என்னோடய லிஸ்ட்டில் எண்டில் தான் ஆட் ஆகும். அப்போ ஒரே ஒரு ஐட்டமை நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஐட்டமை எங்கே போய் ஆட் ஆகும் அப்படின்னா என்னோடய எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லிஸ்ட்டோட நேம் கொடுத்துட்டு டாட் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அப்பண்ட் அப்படின்ற மெத்தட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்டிஸ்குள்ள என்ன ஐட்டம்ஸை ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டம்ஸ் தான். ஸோ நான் இங்கே மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். ஐட்டம்ஸ், வேல்யூஸ், எலமெண்ட் எல்லாமே ஒரே மீனிங் தான், ரைட்? L2 is equal to within square bracketக்குள்ளே நான் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டோட நேம் L2 டாட் அப்பண்ட் ஆஃப் லிஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இங்கே நான் ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் ஒரு கேரக்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ L2வை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எலமெண்ட் வந்து எண்டில் ஆட் ஆகிருக்கும். சப்போஸ் இதுலேயே நான் வேறு ஒரு வேல்யூஸை நான் இப்போ இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். 100 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா L2வை டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்டில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அப்பண்டோட மெத்தடில் ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான் நம்மளால் அட் அ டைம் ஆட் பண்ண முடியும். மோர் தென் ஒன் எலமெண்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு எரர் சொல்லும். அந்த எரர் நேம் என்ன அப்படின்னா டைப் எரர், ரைட்? நம்ம டைப் பண்ண ப்ராசஸில் ஏதோ ஒரு எரர் விட்டுருக்கோம். அப்போ அப்பண்ட் மெத்தட் எண்டில் தான் ஆட் ஆகும். ஒரு சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் அட் அ டைம் ஆட் பண்ண முடியும். மோர் தென் ஒன் எலமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைப் எரர் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட் எக்ஸ்டெண்ட் மெத்தட். அப்போது நம்ம அப்பண்டோட மெத்தடோட டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் கம் பண்ணணும்ல, ரைட்? அட் அ டைம் ஒரு எலமெண்ட் மட்டும் தான் ஆட் ஆகுது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் மெத்தடு போகணும். அப்போ மோர் நம்பர் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு போயிட்டாலே கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் அப்படின்றது தான் மீனிங், மோர் தென் ஒன் எலமெண்ட்டு. அப்போ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் அப்படின்றப்போ லிஸ்ட்டு தான். அப்போது ஒரு லிஸ்ட்டையும் இன்னொரு லிஸ்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். அங்கே நான் யூஸ் பண்ண போகிற மெத்தடோட நேம் என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்படின்ற மெத்தடை தான் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ லிஸ்ட்டோட நேம் டாட்டு எக்ஸ்டெண்டுன்னு கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிற லிஸ்ட்டை இங்கே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுக்கு L2 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ L1 சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஜஸ்ட்டு நான் கேரக்டர்ஸ் மட்டும்தான் பாஸ் பண்ணுறேன், ரைட்? ஃபஸ்ட்டு இங்கே நம்ம L1 டாட்டு எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு இங்கே நம்ம L2 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்க லிஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா L1. ஏன்னா L1ல் தான் நம்ம L2வை கொண்டு போய் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது L2ன்ற லிஸ்ட்டு போய் L1ல் ஆட் ஆகிருக்கும். எனக்கு L2வில் தான் எல்லா வேல்யூஸும் ஆட் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கும். என்னோடய ஒரிஜினல் லிஸ்ட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் லிஸ்ட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கும். இங்கே L2 நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா L2 எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகிருக்காது. ஸோ L2வோட வேல்யூஸை L1ல் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா அதோட சின்டெக்ஸ் லிஸ்ட்டு டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்டிஸ்குள்ளே நம்ம ஐட்டம் பாஸ் பண்ணுறோம். நம்ம பாஸ் பண்ணுற ஐட்டம் எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கோ அதோட வேல்யூஸ் தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம தேடுற எலமெண்ட் ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த எலமெண்ட்டை மட்டும்தான் நம்மளுக்கு அதோட இண்டெக்ஸிங் பொசிஷனை தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு அந்த பொசிஷன் ஆஃப் எலமெண்ட் அந்த நம்ம தேடுற ஐட்டம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ எரர் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணும்.
L3 is equal to within square bracket 10, 2, 3, again 10, 2, 30 அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். L3 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி நான் இங்கே பாஸ் பண்ணுறது 10ன்ற வேல்யூஸ் ஆர் ஐட்டம் ஆர் எலமெண்ட் என்ன நேம் வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ 10ன்ற எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அது 0th பொசிஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண ஆரம்பித்த உடனே அது ஃபஸ்ட்டு எலமெண்ட் எங்கே இருக்குன்றதை பார்க்கும். அதோட இண்டெக்ஸிங் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அது ஸ்டாப் பண்ணிடும் அதோட ஒர்க்கை. சப்போஸ் நான் இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். 2ன்றது எலமெண்ட்டோட நேமு. 2ன்ற எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்கோ அதோட வேல்யூஸை தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இதோட ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா 0, 1. அப்போ என்ன ரிசல்ட் வரும்? எஸ் 1ன்னு சொல்லி தான் நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போது இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடுக்கும் இண்டெக்ஸிங் கான்செப்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இங்கே காட்டுறேன். இந்த ரெண்டு விஷயத்தை கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். அப்போது L3 அப்படின்ற பக்கத்தில் நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட்டு கொடுத்துட்டு நான் இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸ் பொசிஷன். ரைட். பொசிஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம். இதுவே நான் L3 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நான் இங்கே 10 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மிடில் பாஸ் பண்ணுறது எலமெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணோம். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, 1 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் டாபிக் இன்சர்ட். ஃபஸ்ட்டு மெத்தட் அப்பண்ட் பார்த்தோம், செகண்ட் மெத்தட் எக்ஸ்டெண்ட் பார்த்தோம். அப்பண்ட் மெத்தட் ஒரே ஒரு எலமெண்ட்டை லிஸ்ட்டோட எண்டில் ஆட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் மெத்தட் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி இன்னொரு லிஸ்ட்டு எண்டில் நம்ம ஆட் பண்ணுறோம் மோர் தென் 1 எலமெண்ட்டை. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் ஆஃப் மெத்தட். அப்போ இன்சர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எல்லா எலமெண்ட்டும் நம்ம எண்டில் போய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சப்போஸ் நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பொசிஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடோட நேம் இன்சர்ட் மெத்தட். இப்போ கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிளேஸில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்கிறேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ்க்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்பண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா அப்பண்டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் ஆட் பண்ண முடியும், எக்ஸ்டெண்ட்லேயும் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் ஆட் பண்ண முடியும். இங்கே ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை தான் ஆட் பண்ண முடியும், மோர் தென் 1 எலமெண்ட்டை நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்பண்டோட சின்டாக்ஸ் எக்ஸ்டெண்டோட சின்டாக்ஸ் நீங்கள் ரைட் பண்ணீங்க டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படின்ற கொஷினுக்கு டேபிளர் காலம் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அது 2 மார்க் கொஷின்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ இன்சர்ட் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக்கான மீனிங் அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். இன்சர்ட் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் கமா கொடுத்த ஐட்டம். ஏன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இண்டெக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எலமெண்ட்டை கொண்டு போய் எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடணும். அப்போ தான் கர்சர் போய் அந்த பிளேஸில் கரெக்டாக நிற்கும். அப்போ இண்டெக்ஸிங் பொசிஷனை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு எந்த ஐட்டத்தை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டமாக கொடுக்கணும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0th பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கர்சர் கொண்டு போய் 0th பொசிஷனில் ப்ளேஸ் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட் எடுத்து இன்சர்ட் பண்ணும். ஸோ சின்டெக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். L4 is equal to நான் ஒரு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். இது என்னோட லிஸ்ட்டு L4. இப்போ L4 டாட் இன்சர்ட் ஆஃப். ஸோ இன்சர்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம 2 பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எந்த இண்டெக்ஸிங் பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த இண்டெக்ஸிங் பொசிஷனோட வேல்யூ 0th பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். என்ன எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கேபிட்டல் ஏ வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்னோடய கர்சர் எங்கே போயிருக்கும் 0th பொசிஷன்றப்போ இந்த பிளேஸில் தான் கர்சர் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஏன்ற வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் இருக்க எலமெண்ட் எல்லாம் ஒரு ஸ்டெப்பு புஷ் பண்ணி விட்ரும். ரைட். இப்போ பார்க்கலாம். ரைட். எலமெண்ட் 0th பொசிஷனில் இன்சர்ட் ஆகிட்டு ரிமைனிங் உள்ள எலமெண்ட் எல்லாம் புஷ் பண்ணி விட்டுருச்சு. இது ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் இப்போ இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக ஸ்பெசிஃபிக்காக 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ. என்னோடய ஒரிஜினல் லிஸ்ட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் L4ல் இருக்குது. நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. அவுட்புட் வெரிஃபிகேஷன் கொஸ்டினில் நீங்கள் வர்ற பெரிய மிஸ்டேக் இது தான். லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை தான் கன்சிடர் பண்ணியிருக்கணும். பிகினிங்கில் போய் நம்ம செக் பண்ணக்கூடாது. அப்போ லாஸ்ட்டாக இருக்க இந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம தேர்டு பொசிஷனை கண்டுபிடிக்கணும். இது 0th பொசிஷன், 1, 2, 3rd. அப்போது தேர்ட் பொசிஷன் அப்படின்றப்போ இங்கே வந்துடும். ஸோ நான் இங்கே எந்த எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல எலமெண்ட்டை இன்சர்ட் ஆகிடுத்து ரிமைனிங் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் எல்லாம் புஷ் பண்ணிடும். ரைட், எலமெண்ட் இன்சர்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் உள்ள எலமெண்ட் எல்லாம் புஷ் பண்ணிடும். அப்போ ஸ்பெசிஃபிக்கான இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்துட்டு எந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணலாம். சப்போஸ் நான் எண்டில் தான் இன்சர்ட் பண்ண போகிறேன், வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சர்ட் மெத்தடை வச்சு தான் நான் எண்டில் கொண்டு போய் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வேல்யூஸ் தெரியாது, இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூஸ் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஃபால்ட் வேல்யூஸ் கூட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் இந்த பொசிஷனில் நான் வந்து ஒரு வேல்யூஸை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ஸோ இது மோர் தென் வேல்யூஸ் தான். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்க நம்பர் ஆஃப் இண்டெக்ஸிங் பொசிஷன் வேல்யூஸை விட மோர் தென் வேல்யூஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டு தான். மீன்ஸ் 100ன்ற நம்மளுக்கு பொசிஷன் இல்லை, நம்மளுக்கு இருக்கிற பொசிஷனோட எண்டில் போய் தான் கர்சர் இருக்கும். 100 பொசிஷனுக்கு போகிறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே இல்லாததுனால கர்சர் இந்த பொசிஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸை இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிடும். ரைட், இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தடை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்போது L4 இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் L4. ரைட், இங்கே என்னன்னு கூட வச்சுக்குவோம். எண்ணில் L4ஓட லென்த்தை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ரைட், அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்சர்ட் பண்ணும்போது நம்ம அந்த என்னோட வேல்யூஸ், ரைட், என்னோட வேல்யூஸை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ L4 டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ரைட், அப்போ என்னன்றப்போ 9th எலமெண்ட்லேருந்து லாஸ்ட்டான எலமெண்ட்டுக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ லென்த்து கேல்குலேட் பண்ணியும் நம்ம லாஸ்ட் எலமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணலாம். மோர் தென் வேல்யூஸ் கொடுத்தும் நம்ம லாஸ்ட் எலமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சர்ட் ஆஃப் மெத்தட். இப்போ பிகினிங், மிடில், எண்டு. ஸோ எப்படி எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சர்ட் ஆஃப் மெத்தட். நெக்ஸ்ட்டு மெத்தட் ஷார்ட். ஷார்ட் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை ஷார்ட் பண்ணுறோம். ரைட், ஷார்ட் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூலேருந்து ஹையஸ்ட் வேல்யூஸ்க்கு ஷார்ட் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் L1 சொல்லி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட சின்டாக்ஸ் L1 டாட் ஷார்ட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ L1 டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூஸ்லேருந்து ஹையஸ்ட் வேல்யூஸ்க்கு என்னோட லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ரைட், ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டுமே இன்டிஜர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஷார்ட்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கை இன்டிஜர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லோயஸ்ட் வேல்யூஸ்லேருந்து ஹையஸ்ட் வேல்யூஸ்க்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளால் ஸ்ட்ரிங்கையும் இண்டிஜஸையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு எரர் சொல்லும். அந்த எரர் நேம் என்ன அப்படின்னா டைப் எரர். டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஷார்ட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணணும். L1 டாட் ஷார்ட் அப்படின்ற மெத்தடுக்குள்ள ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது டிசெண்டிங் ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நம்ம ரிவர்ஸை எனேபிள் பண்ணியிருக்கோம். இது அசெண்டிங் ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஆஃப் மெத்தட் அசெண்டிங் ஆர்டரில் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் மெத்தட் ஷார்ட்டட். ஷார்ட்டடோட மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ஷார்ட்டட்னு கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே லிஸ்ட்டு கொடுப்போம்.
ஸோ இந்த மெத்தடோ லென் ஆஃப் மெத்தடோ ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம டாட் யூஸ் பண்ண மாட்டோம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே மட்டும்தான் லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுவோம். அப்போ ஷார்ட்டட் அப்படின்றது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி பேசிக்காக அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூஸ்லேருந்து ஹையஸ்ட் வேல்யூஸ்க்கு தான் அரேஞ்ச் ஆகும். லைக் அசெண்டிங் ஆர்டரில் தான் ஷார்ட்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ரைட், நம்மளோட வேல்யூஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். ரைட், ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் கிளியர். கிளியர் அப்படின்னா என்ன அப்படின்னா உள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்மளுக்கு என்டையராக கிளியர் பண்ணிடும். ரைட், இப்போ L1 அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம கிளியர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது L1 டாட்டு கிளியர் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். L1ல் எந்த ஒரு எலமெண்ட்டும் இருக்காது, ஜஸ்ட் எம்டி லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். இதுதான் இந்த கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷனோட ரோல். நெக்ஸ்ட் மெத்தட் கவுண்ட். ஸோ இந்த இதுவும் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஹவு many டைம்ஸ், இதுதான் மெயின். ஹவு many டைம்ஸ் an element has occurred in a list and written it. இதுதான். if the element is not present it generate the result as 0. அப்போ 1 மார்க் கொஷனில் இந்த இதுதான் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ எலமெண்ட் இல்லை அப்படின்றப்போ கவுண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், 0 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். உங்களோட பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. ரைட், கவுண்டோட மீனிங் என்ன, ஹவு many டைம்ஸ். ரைட், அப்போ லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் எலமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க லிஸ்ட்டுக்குள்ளே அது எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் வந்து அக்கர் ஆகிருக்கோ அந்த நம்பர் ஆஃப் டைம்க்குரிய எலமெண்ட்டை மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ரைட், L1 டாட்டு கவுண்ட் கொடுத்துட்டேன். எந்த எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணணுமோ அது வித்தின் பேரந்தஸ்குள்ளே கொடுக்கணும். அதோட வேல்யூ என்ன அப்படின்னா நான் இங்கே 1ன்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். ஸோ 1 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5. அப்போ 5 டைம் 1 ரிப்பீட் ஆகிருக்கு. ஹவு many டைம் the number 1 is repeatedனா 5 டைம்ஸ். இதை தான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு கொஷின்ஸும் ரன் பண்ணி காட்டுறேன். 10 வந்து ஒரே ஒரு டைம் தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ ஹவு many டைம் 10 இஸ் ரிப்பீட்டட்னா 1 டைம். இதுதான் கவுண்டோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா லென் ஆஃப் ஃபங்க்ஷன். லென் இஸ் அ ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் அ மெத்தட். மெத்தட்னா டாட் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். கொடுத்துருக்க இந்த L1 அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம லென் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்றனால லென்னுக்குள்ளே தான் L1 சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 16 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் மெத்தட் நேம் ரிவர்ஸ். ஸோ இங்கே நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்க எலமெண்ட்டை பேக் சைட்லேருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இந்த ரிவர்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஷார்ட்டிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணாது, மீன்ஸ் அசெண்டிங்கும் டிசெண்டிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ ரிவர்ஸில் தான் எனக்கு வந்து லிஸ்டாக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ L1ன்றது லிஸ்ட் இருக்குது. இப்போ நான் ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். L1 டாட்டு ரிவர்ஸ் ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ L1 பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க லிஸ்ட்டை அப்படியே ரிவர்ஸில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ரைட், அப்டேட்டிங் லிஸ்ட். லிஸ்ட்டு மியூட்டபிள்னு சொல்லியிருக்கோம். மியூட்டபிள் அப்படின்னா உள்ளே இருக்க எலமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதோட மீனிங் தான் மியூட்டபிள். அப்புறம் அந்த எலமெண்ட்டை நான் இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். அப்போது இண்டெக்ஸிங் கான்செப்டை யூஸ் பண்ணி பர்டிகுலர் பொசிஷனில் நான் ஒரு நியூ வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இதுதான் கான்செப்ட். அதுக்கு நான் இப்போது சிம்பிளாக ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ L2ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. L2வை டிஸ்பிளே பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். L2 அப்படின்ற இண்டெக்ஸ் பொசிஷன் 0th பொசிஷனில் நமக்கு ஆல்ரெடி இருக்க எலமெண்ட்டு 10ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த 10ன்ற எலமெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு ஒரு எலமெண்ட்டை வந்து கொடுக்க போகிறேன். ரைட், கொடுத்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ L2வை டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அந்த பொசிஷனில் நம்ம கொடுத்த நியூ எலமெண்ட் அப்டேட் ஆகிருக்கும். இதுதான் அப்டேட்டிங்க லிஸ்ட். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெலிஷன் ஆப்ரேஷன். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாப். பாப் அப்படின்னா என்னன்னா ரிமூவ் த எண்ட் ஆஃப் த ஐட்டம் இன் அ லிஸ்ட்.
ரைட். எண்டில் இருக்க ஐட்டத்தை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும், ரைட். அதோட சின்டாக்ஸ் லிஸ்ட் டாட் பாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எண்டில் இருக்க வேல்யூஸை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி காட்டும். L2 dot pop off. இந்த பாப் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எந்த எலமெண்ட்டை delete பண்ணுச்சோ அந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணி காட்டும். நான் 30 அப்படின்ற எலமெண்ட்டை இருக்கிற லிஸ்ட்டில் delete பண்ணிட்டேன் அப்படின்ற உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு தான் அது வந்து ப்ராசஸை வைண்ட் அப் பண்ணும். இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா L2ஓட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட் ரிமூவ் ஆஃப். ரிமூவ் ஆஃப் மெத்தடோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்சஸ் ஆஃப் த ஐட்டம். நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டுக்குள்ளே நான் ரிமூவ் பண்ண போகிற ஐட்டத்தை தேடிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு நான் தேடுற ஐட்டம் நான் தேடும் போது ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் எலமெண்ட் மீன்ஸ் சர்ச் பண்ணும் போது அந்த எலமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அதே எலமெண்ட் நமக்கு ரிப்பீட்டடாக வந்தால் அதை கன்சிடர் பண்ணிக்காது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னோடய ஒர்க்கு delete பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு ரிமைனிங் இருக்க எலமெண்ட்டை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும், ரைட். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். L1ல இருக்கு. L1 டாட் ரிமூவ் ஆஃப். இதுக்குள்ளே நம்ம எலமெண்ட்டை பாஸ் பண்ணணும். நான் பாஸ் பண்ணுற எலமெண்ட் 30 சர்ச் பண்ணிக்கிட்டே வரும். 20 10 20 30 30ன்ற எலமெண்ட்டை பார்த்தோன்னே ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இப்போ L1 டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30ன்ற எலமெண்ட் இருக்காது. இப்போ நான் இதே பிளேஸில் 40 சொல்லி ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த 40ன்ற எலமெண்ட் இந்த பொசிஷன்லேயே இருக்குது, இந்த பொசிஷன்லேயே இருக்குது. அப்போ சர்ச்சிங் எப்போவுமே ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். எப்போ 40ன்ற எலமெண்ட்டை பார்க்குதோ அதை பார்த்த உடனேவும் அதை delete பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ரிமைனிங் எலமெண்ட்டை அப்படியே நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ரிமூவோட மீனிங். டெல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை 2 மார்க் கொஷின்ஸ் கூட கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. டெல் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி print is a statement. print is not a function, right. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி எழுதிக்கோங்க. del is a statement. statement அப்படின்றப்போ delன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு லிஸ்ட்டுக்கு பக்கத்தில் இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை delete பண்ணிடும். நம்ம டெல் பக்கத்தில் ஜஸ்ட்டு லிஸ்ட்டை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா என்டையர் லிஸ்ட்டையுமே delete பண்ணிவிட்டு அந்த நேமில் எந்த ஒரு லிஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லிடும். டெல்லுன்ற கீவேர்டு L1ல் தான் நம்ம லிஸ்ட் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ண போகிறது இண்டெக்ஸ் பொசிஷன். 0th பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை மட்டும்தான் நான் delete பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 0th பொசிஷனில் இருக்க 10ன்ற எலமெண்ட்டை delete பண்ணிடுச்சு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 4th பொசிஷன், ரைட். இப்போ லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குது? 0 0 1 2 3 தான் இருக்குது. 4ன்ற எலமெண்ட் உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம பாஸ் பண்ண இண்டெக்ஸில் எரர் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணோம், ரைட். ஸோ இங்கே நான் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 3rd பொசிஷனில் எந்த எலமெண்ட் இருக்குது? 0 1 2 3. 3rd பொசிஷனில் 40ன்ற எலமெண்ட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் L1. இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 20 50 60 அந்த 40ன்ற எலமெண்ட்டை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும், ரைட். இப்போ டெல் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு நான் லிஸ்ட்டு மட்டும்தான் கொடுக்குறேன். L1 மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம L1 டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த நேமில் எந்த ஒரு லிஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு எரர் மெசேஜஸ் சொல்லும். தட் எரர் நேம் இஸ் நேம் எரர். L1 அப்படின்ற லிஸ்ட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லை, அந்த நேமில் எந்த ஒரு லிஸ்ட்டும் இல்லை அப்படின்றத சொல்லும். ஏன்னா நம்ம என்டையர் லிஸ்ட்டுமே delete பண்ணிட்டோம். அப்போ பர்டிகுலர் பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை delete பண்ணணும் அப்படின்னா L1 கொடுத்த இண்டெக்ஸிங் பொசிஷனை கொடுத்தோம் அப்படின்னா பர்டிகுலர் எலமெண்ட்டு delete ஆகும். லிஸ்ட்டை மட்டுமே டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா என்டையர் லிஸ்ட்டுமே நமக்கு delete ஆகிட்டு நேம் எரர் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணும். எஸ் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ரீகால் ஃபேக்டர் மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் நான் திரும்ப மென்ஷன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க, ரைட். ஆப்ரேட்டர்ஸில் கன்கார்டினேஷன் ரிப்பீட்டேஷன்லேருந்து 1 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸ்லைசிங்லேருந்து 5 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம்.
மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்பண்ட் எக்ஸ்டென்ஸ் கேட்கலாம். இன்செட் மெத்தட் எப்படி ரன் ஆகும் அப்படின்றத பற்றி கேட்கலாம். கவுண்ட் ஆஃப் மெத்தடை பற்றி கேட்கலாம். டெலீட்டில் பார்த்தா நம்ம பாப், ரிமூவ், டெல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 3ல் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். அண்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லேர்ன் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இண்டெக்ஸிங் கான்செப்ட். அந்த இண்டெக்ஸ் ஆக்சஸிங் த எலமெண்ட் அதுக்குரிய டிஃப்ரென்ஸும் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடுக்குரிய டிஃப்ரென்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர்ஸில் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், பாய்.